ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பீச் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறேன். கொங்குமலை சாரல்லே குளிர்நிலே உத்தெஞ்சல்லே தங்கம் மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டி விட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இங்கு என் நகரம் நாகர்கோவில் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். என் நகரம் நாகர்கோவில் என்று கேட்டவுடனே என் மனதில் வரும் முதல் உணர்வு பெருமை. ஏனெனில் நாகர்கோவில் என்பது வெறும் நகரம் அல்ல, அது ஒரு கலாச்சார செல்வம், அறிவின் மையம், இயற்கையின் அழகு மற்றும் வளர்ச்சியின் சின்னமாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இயற்கை அழகு சூழ பச்சை செல்வம் நிறைந்த இடம் நம் நகரம். ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, மறுபக்கம் அருவிக்கரை. இந்த இரண்டு அற்புதங்களுக்கு நடுவே நாம் வாழ்ந்து வருகிறோம் என்ற பெருமை எனக்கு உண்டு. இதற்கு பசுமை தான் புகழின் அடையாளம் என்று பெருமைப்படுகிறேன். கல்வி கற்பதே நகரின் செல்வம். நாகர்கோவிலை கல்வி நகரம் என்ற பெருமையுடன் சொல்லலாம். பழமையான கல்லூரிகள், புதிய பல்கலைக்கழகங்கள், இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தலைவர்களாகவும் இன்னும் பல சாதனைகளை செய்கிறவர்களாகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் மாணவ மாணவிகள் எந்த மூலையிலும் தங்கள் திறமையால் பிரகாசிக்கிறார்கள். வரலாற்றுக்கும் கலாச்சாரத்திற்கும் எங்கள் நாகர்கோவில் என்பது மாவட்டத்தின் இதயமாகும். இங்கு பழமையான கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் என அனைத்தும் ஒற்றுமையுடன் நிற்கின்றன. இதற்கேற்ப ஒரு பழமொழி உண்டு: ஒற்றுமையால் உண்டு வாழ்வு, பிரிவினையால் உண்டு அழிவு. திருவள்ளுவர் கூறுகிறார்: தொலைவிட தூக்கம் குறுகளுள்ள நகர் நிலைமையான் வேந்தன் நெருளஞ்சு. அதாவது நகரம் சிறந்திருக்க வேண்டும், அங்கு வாழும் மக்களும் மொழியும் ஒழுங்கும் ஒற்றுமையுமாக வாழ வேண்டும் என்பதாகும். எங்கள் நகரம் வளர்ச்சி மிக்க நகரமாகும். இப்போது நாகர்கோவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. சாலை வசதிகள், மருத்துவமனைகள், தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா தலங்கள், பூங்கா, வணிக வளாகங்கள் எல்லாம் இன்னும் பெருமை சேர்க்கிற விதமாக வளர்ந்தும் உயர்த்தப்பட்டும் வருகிறது. நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள நாகராஜா கோயில் காரணமாகவே இந்த பகுதிக்கு நாகர்கோவில் என பெயர் வந்துள்ளதாம். நாகர்கோவிலுக்கு நாஞ்சில் நாடு என்ற பெயரும் உண்டு. கோட்டாறு பகுதியானது மன்னர் காலத்திலிருந்தே வர்த்தக மையமாக திகழ்கிறது. நாகர்கோவில் என்ற பெயருக்கு காரணமான கோவில் இது. இந்த கோவிலின் நுழைவு வாயில் நாகர்கோவில் மாநகராட்சி சின்னமாகவும் உள்ளது. நாகர்கோவில் நகருக்கு அருகில் இருக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக முக்கடல் அணை விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பழைய சுற்றுலா தலங்களான மாத்தூர் தொட்டி பாலம், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, சிதறால் ஜைனமலை, குகை கோயில் போன்றவை சுற்றி அமைந்துள்ளது. எனவே என் நகரம் நாகர்கோவில் என்பது வெறும் வரைபடத்தில் ஒரு புள்ளி அல்ல. இது மரபு, பெருமை, எதிர்காலம் எல்லாம். என் நகரம் நாகர்கோவில் என் இதயத்தின் உயிர் நகை. எனக்கு பெருமை, நான் நாகர்கோவிலில் பிறந்தவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.